அன்பார்ந்த என் உயிர் சொந்தங்களே, நாம எல்லாரையும் பதட்டமாவே வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரையும் பயமூர்த்தியே வச்சிருக்காங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு மனிதனும் தன்னை பார்த்து வாழ்வது இல்லை. அவன் எல்லாத்தையும் பார்க்கறான். இந்த மனிதன் என்ன பண்றான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான், எகுத்த வீட்டுக்காரன் என்ன பண்றான், எல்லாத்தையும் பார்க்கறான். அவன் கார் வாங்கிட்டா நம்ம கார் வாங்கணும், பைக் வாங்கிட்டா நம்ம பைக் வாங்கணும், அவன் மாடி வீடு கட்டா நம்ம மாடி வீடு கட்டணும். இதெல்லாம் ஏன் பண்ணணும்? இது பேர் தான் உளவியல் நோய். அவன் உளவியல் நோயில சிக்கி தவிக்கிறான். அவன் எல்லாரையும் பார்க்கறான். ஏன்னா இவனுக்குள்ள பதட்டம், பயம், நடுக்கும், சலசலப்பு. அப்ப இவன் மனசு சஞ்சலிச்சுனே இருக்கு. அமைதியான ஒரு சூழல்ல இல்ல. அவன் அமைதியான ஒரு சூழல்ல இருந்தா சிந்திப்பான், யோசிப்பான், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கலாமா, எகுத்த வீட்டுக்காரன் பார்க்கலாமா, அவன் செஞ்சா நம்ம ஏன் செய்யணும், அவன் கார் வாங்கினா நம்ம ஏன் கார் வாங்கணும், அவன் பைக் வாங்கினா நம்ம ஏன் பைக் வாங்கணும், அவன் வீடு கட்டினா ஏன் நம்ம வீடு கட்டணும், அவன் சொத்து சேர்த்து வச்சா நம்ம ஏன் சொத்து சேர்த்து வைக்கணும், அவன் மாணவரியா வாழ்ந்தா நம்ம ஏன் மாணவரியா வாழணும், அவன் சண்டை சச்சரோட வாழ்ந்தா நம்ம ஏன் சண்டை சச்சரோட வாழணும், அவன் பயம் பதட்டத்தோட வாழ்ந்தா நம்ம ஏன் பயம் பதட்டத்தோட வாழணும். இது மாரி சிந்திக்க மாட்டான். அவன் பணத்துக்காக ஓடுறானே, நம்ம ஏன் பணத்துக்காக ஓடணும், அவன் பணத்துக்காக நாய் மாரி அலையிறானே, நம்ம ஏன் பணத்துக்காக நாய் போல அலையணும். இதை சிந்திக்க மாட்டான் மனுஷன். இதை பத்தி சிந்திக்க மாட்டான். ஏன்னா உளவியல் நோயில் அவன் சிக்கி தவிக்கிறான். அவன் உளவியல் நோய் என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறான், எகுத்த வீட்டுக்காரனை பார்க்கறான், எல்லாரையும் பார்க்கறான். அவன் சொந்தக்காரனை பார்க்கறான், அவன் உறவினர்களை பார்க்கறான், அவன் நண்பர்களை பார்க்கறான். எல்லாரையும் பார்த்து இவன் வாழ்க்கையை இவன் வாழ மாட்டான். இவன் வாழ்க்கையை இவன் தேர்ந்தெடுக்க மாட்டான். சிந்தித்து தேர்ந்தெடுக்க மாட்டான். நமக்கு என்ன தகும், நமக்கு என்ன பொருந்தும், நம்ம எப்படி வாழ்ந்தா அமைதியா வாழ முடியும், நம்ம எப்படி வாழ்ந்தா நிம்மதியா வாழ முடியும், நம்ம எப்படி வாழ்ந்தா மகிழ்ச்சியா வாழ முடியும். அப்படி வாழாம மற்றவங்க வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம், மற்றவங்களை பார்த்தே நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். இதான் உளவியல் நோய். இந்த உளவியல் நோய் பயம் பதட்டத்தை உண்டாக்கும். நம்ம மனதை அமைதியாவே வச்சிருக்க. மனதை எப்பயுமே ஒரு கெடுபுடியாவே, ஒரு தள்ளாட்டமாவே, ஒரு சஞ்சலமாவே வச்சிருக்கும். அது சஞ்சலிச்சுனே இருக்கும், அது தடுமாறினே இருக்கும், அது இறைச்சலாவே இருக்கும், அது ஓடினே இருக்கும். அப்ப அது சஞ்சலிச்சுனே இருந்தா, இறைச்சலாவே இருந்தா உங்களுக்கு நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, கொண்டாட்டம் இருக்காது, ஆனந்தம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மனசுல பக்தி இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, நேர்மை இருக்காது, உண்மை இருக்காது, சத்தியம் இருக்காது, தர்மம் இருக்காது. அப்ப சஞ்சலமே இல்லாத மனதுக்கு தான் இறைவன் சொந்தக்காரன். அப்ப மனதை சஞ்சலமே இல்லாம வச்சிருக்கணும்னா நீங்க உங்களை பார்த்து நீங்க வாழணும். மனதை தள்ளாட்டமே இல்லாம நீங்க வச்சிருக்கணும்னா உங்களை பார்த்து நீங்க வாழணும். நமக்கு எது பொருந்தும், நமக்கு எது வாழ்வியல், நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு, அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு, புலிப்பாணி என்ன சொல்லியிருக்காரு, சட்டைநாதர் என்ன சொல்லியிருக்காரு, காலங்கிநாதர் என்ன சொல்லியிருக்காரு, கமலமுனி என்ன சொல்லியிருக்காரு, போகர் என்ன சொல்லியிருக்காரு, கொங்கணர் சித்தர் என்ன சொல்லியிருக்காரு, அழுக்கணி சித்தர் என்ன சொல்லியிருக்காரு, பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்லியிருக்காரு, பட்டினத்தார் என்ன சொல்லியிருக்காரு, அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காரு, பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காரு, பாலதேவராயர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம 63 நாயன்மார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க, நால்வர் பெருமக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஆழ்வார்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க, காரைக்கால் அம்மையார் எப்படி வாழ்ந்திருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கணுமே தவிர, இதை பார்த்து வாழணுமே தவிர, இதை பார்த்து வாழாத வாழ்க்கை வாழ்வா, இவர்கள் சொல்படி நடக்காத வாழ்வு வாழ்வா. சிந்தித்து பார்க்க வேணாமா? நம்ம முன்னோர்களை பார்க்க வேணாமா? நம் நாயன்மார்களை பார்க்க வேணாமா? நம் சித்தர்களை பார்க்க வேணாமா? நம் ஞானிகளை பார்க்க வேணாமா? நம் மகான்களை பார்க்க வேணாமா? நம் ஆழ்வார்களை பார்க்க வேணாமா? நம் முருகன் அடியார்களை பார்க்க வேணாமா? நம் ஆழ்வார்களை பார்க்க வேணாமா? இவங்களை பார்த்து வாழ்வதே சிறந்த வாழ்வு, பெருவாழ்வு, பேரின்ப பெருவாழ்வு. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும், சரிங்களா? இவங்களை பார்த்து வாழ்ந்தாதான் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். இவங்களை பார்த்து வாழ்ந்தாதான் பேரின்ப பெருவாழ்வு கிடைக்கும். இவங்களை பார்த்து வாழ்ந்தாதான் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். இவங்களை பார்த்து பின்பற்றி வாழ்ந்தாதான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்.
இவங்களை பார்த்து பின்பற்றி வாழ்ந்தாதான் ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும்.